Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Postal Life Insurance உள்ள Endowment Assurance பாலிசியான சந்தோஷ் பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களையும் லைஃப் இன்சூரன்ஸையும் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அந்த வகையில் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள என்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியான சந்தோஷ் பாலிசியை பற்றி பார்க்கலாம். இந்த சந்தோஷ் பாலிசியானது இன்வெஸ்ட்மெண்ட் கம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளவு சம்மஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய போனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு மொத்தமாக வழங்குவாங்க. இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான அக்யூமுலேட்டட் போனஸ் ரேட்டை வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த பாலிசியை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், செமி கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற எல்லா நபர்களும் இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான ஏஜ் என்ட்ரி 19 வயதிலிருந்து 55 வயது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய 19 வயதிலிருந்து 55 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். உங்களுக்கான சம்மஷூர்ட் அமௌண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். பாலிசியினுடைய டேர்ம், அதாவது பாலிசியினுடைய கால அளவு உங்களுடைய வயதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். கூடவே மந்த்லி ப்ரீமியம் அமௌண்ட் உங்களுடைய வயது ப்ளஸ் சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசியில் உங்களுக்கான போனஸ் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய அக்கௌண்ட்டில், அதாவது எல்ஐசி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. பாலிசியினுடைய கால அளவாக 5 வருடத்திலிருந்து 41 வருடம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய வயது ப்ளஸ் சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து 5 வருடத்திலிருந்து 41 வருடத்திற்குள்ளே இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். போனஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மஷூர்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 52 ரூபாய் வழங்குறாங்க. உதாரணமாக 10 லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 5200 ரூபாய் போனஸ் ரேட்டாக இந்த பாலிசியில் வழங்குறாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய சம்மஷூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் அக்யூமுலேட்டட் போனஸ் ரேட், அதாவது பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் எவ்வளோ போனஸ் ரேட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குதோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குறாங்க. இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய போனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து வழங்குறாங்க. இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்தாகணும். 1 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான சம்மஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கும் பட்சத்தில் எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட்டும் தேவையில்லை. 1 லட்சத்திற்கும் அதிகமான சம்மஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா கட்டாயம் மெடிக்கல் டெஸ்ட் நீங்கள் கொடுத்தாகணும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 3 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். கூடவே சரண்டர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கண்டிஷன் 3 வருடத்திற்குள்ளே இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் எந்த விதமான போனஸ் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே பாலிசியை வாங்கி 5 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய போனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ஒரு வருடத்தில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெனிஃபிட் அல்லது டெத் பெனிஃபிட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்காக எந்த விதமான வரியும் செலுத்த தேவையில்லை. அடுத்து இந்த பாலிசியில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 20 வயதில் 10 லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் 40 வருட கால அளவில் இந்த பாலிசியை போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மந்த்லி ப்ரீமியம் 1800 ரூபாய். டோட்டல் ப்ரீமியமாக 40 வருடத்தில் 8,64,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. 40 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ரூபாய். போனஸ் அமௌண்ட்டாக 20,80,000 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 30,80,000 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம்.
இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்கள்ல பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்துல, அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான ரூ. 10,00,000 பிளஸ் எந்த டேட்ல அந்த பாலிசி ஹோல்டர் இறக்குறாங்களோ, அந்த டேட் வரைக்குமான அக்யூமுலேட்டட் போனஸ் அமௌண்ட்டையும் சேர்த்து வழங்குறாங்க. ஸோ குறைந்த பிரீமியத்துல அதிகமான ரிட்டர்னை நீங்க பெற விரும்புனீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ்ல உள்ள என்டோமென்ட் அஷ்யூரன்ஸ் பாலிசியான சந்தோஷ் பாலிசியை நீங்க எடுத்து பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.